தைப்பூச திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அஸ்திர தேவருக்கு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது தைப்பூச திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்ட திருச்செந்தூரில் கோலாகலமாக விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சார்லதா 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் பகுதியாகும். இந்த திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா மற்றும் தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. கடந்த சில தினங்களாகவே குறிப்பாக தைப்பூச திருவிழாவை விட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாக நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்தவண்ணம் உள்ளார்கள். குறிப்பாக அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பறவை காவடி எடுத்தும் நேரடியாக அவர்கள் இங்குள்ள திருச்செந்தூரில் வந்து தங்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதி இன்று அதிகாலை சரியாக 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு சற்று முன் வந்து தூத்துக்குடியில் உள்ள திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து அஸ்த தேவருக்கான தீர்த்த வாரி என்பது நடைபெற்றது. இதன் பிறகு நேரடியாக தைப்பூச மண்டபத்தில் சாமி அம்பாள் எழுந்தருதல் நடைபெறும். அதன் பிறகு அங்கு வைத்து நேரடியாக பல்வேறு அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு நடைபெற்று பல்வேறு அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டு மகா தீபாராதனை வந்து நடைபெற்று பின்னர் மயில் வாகனத்தில் தங்க மயில் வாகனத்தில் நேரடியாக சுப்பிரமணிய சாமி வந்து பக்தர்களுக்கு தங்களுடைய காட்சி அளிக்கக்கூடியதான் இந்த தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்வேறு நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு என்பதும் அறநிலைத்துறை என்பதும் திருச்செந்தூர் செய்யப்படவில்லை என்பதுதான் கூறப்படுகிறது. குறிப்பாக இங்கு பொதுமக்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான எந்தவித ஒரு கழிப்பறை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போல ஆண்களுக்கான கழிப்பறை வசதிகளும் இல்லாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். பல்வேறு பகுதியிலிருந்தும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய என்ன வசதியெல்லாம் இல்லமா சொல்லுங்க. லேடிஸ்க்கு இதுல வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. பாருங்க பொம்பளையால எப்படி நிக்காங்கன்னு பாருங்க. அங்கனே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அம்புட்டு ஆங்க அப்படின்னு பாக்காங்க, வேடிக்கை பாக்காங்க. ஒரு பொம்பளையாளுக்கு எதுவும் ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட உடை மாத்துறதுக்கு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் அங்கெல்லாம் கீழே தரையில கிடக்கு. அதுல எப்படி குளிக்க ஆளுங்க? ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. மிச்சதெல்லாம் யாரு கொடுக்கறாங்க? எங்க இருந்து வாருங்க? சிவகிரியில இருந்து வரோம். தென்காசி மாவட்டம் எங்களுக்கு. சிவகிரி ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு. குறிப்பாக பெண்கள் அதிகமா இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி இல்லைன்னு தொடர்ந்து புகார் செஞ்சாங்க. அது இல்ல, இப்ப அப்படிதான் இருக்கு. புகார் கொடுக்கணும், அதை கொண்டு வர மாட்டேங்காங்க. ரூமா தான் கட்டுதாங்க, அதை கட்ட மாட்டேங்காங்களே. அதுக்கு என்ன செய்யணும் ஒன்னும் முடிவு பண்ண மாட்டேங்காங்க. பாத்ரூம் வசதி தான் மெயின். இங்க கோயிலுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல பாத்ரூம் வசதி மெயின் பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே. ஜென்ஸ் கூட எப்படியோ போயிட்டு வந்தாங்க, லேடிஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க. மெயின் அதான் உண்மை. அதாங்க கூட்டம் நெரிச்சல முன்கூட்டியே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா இப்படி லேடிஸ் வராங்க, கூட்டம் அதிகமா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா பாத்ரூம் உடைமாற்றம் ரூம் எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா வாகனங்களுக்கு மட்டும் கெடுபிடி வசூல் என்பது பண்றாங்க. வாகனத்துல உள்ள வரும்போது அதுக்கான கெடுபிடி வசூல் பண்றாங்க. அதற்கான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கணும்ல. அது உண்மைதான், பண்ணணும். அது அவங்க பண்றதில்ல. அதை நம்ம சொல்லி எதுவும் பண்ண போட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களா பார்த்து எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு கூட்டம் வரப்போகுது, முன்கூட்டி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா பக்தர், நீங்க எங்க இருந்து வாரீங்க? குறிப்பாக எப்படி வாரீங்க? எந்த அளவுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும்? நீங்க எந்த அளவுக்கு சாமி தரிசனம் மேற்கொண்டு? நாங்க வந்து 2 நாளா சென்னையில வந்து தண்ணி வசதி ரொம்ப கம்மியா இருக்குங்க. படுக்கிறது செய்து ரொம்ப சிரமமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் நெரிசலா தான் இருக்கு. கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. சென்னை கும்படிமிலிருந்து வரோம் சார். நாங்க கும்படிமிலிருந்து இல்ல, இப்போதைக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இல்ல. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ரொம்ப இதுவா இல்ல. ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கூட்டம் அதிகமா இருக்கு, கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு. ஏற்ற மாதிரி பாத்ரூம் வசதிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு எந்த ரெடியா ஒன்றும் பண்ணதே கிடையாது. ரொம்ப அவதியாக பண்றாங்க லேடிஸ்லாம். தண்ணி குடிக்கிற தண்ணிக்கும் சரி, குளிக்கிற தண்ணிக்கும் சரி தொட்டி கட்டிட்டு அதுலயே சோப்பு எல்லாமே போட்டு எல்லாம் சரியான மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்றது இல்லை. அதுக்கேற்ற ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அங்கங்க கட்டிட்டு தான் கட்டிடுறாங்க. சரி, அது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சேகர் பாபு அமைச்சர் தெரிவிக்கும் போது திருப்பதியில போய் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நிப்பான், இங்க ஏன் நிக்க மாட்டேங்க அந்த உரிமையில பேசினாரு. தொடர்ந்து இந்த அறநிலைத்துறையும் பக்தர்களுக்கு தேவையான ஏன்னா இன்னைக்கு தெரியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பதின்றது வந்து பாத்ரூம் வசதிக்கு எந்த கரெக்டா இருக்குது அந்த அளவுக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒழுங்கா நல்லா பண்ணிருந்தா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆந்திரால இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இல்லையே. தேவைன்றது மட்டும் தான் சொல்றாங்க. குடோன்ல போட ஆந்திராவில நமக்கு வந்து பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு. அங்கங்க பாத்ரூம் வசதி இருக்கு. இங்க இப்ப நைட்டு 7 மணிக்கு நான் சாமி பார்க்க
ஒரு நைட்டு 7 மணிக்கு நான் சாமி பார்க்க வெடிகாலம் 3 மணி வரையும் பாத்ரூம் பார்த்து லேடிஸ் குழந்தைங்க ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, சைட்ல எங்கேயுமே போக முடியல. உள்ள போனா லைன்ல தான், சைட்ல எங்கேயுமே போக முடியல. நாங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம் இன்னைக்கு சாமி பார்க்கறதுக்கு. நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு சாமி பார்க்க உள்ள போனோம். காலையில வந்து 8 மணிக்கு 8:30 மணி தான் வெளியே வந்தோம். அதுவரை ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, ஒரு தண்ணி வசதி இல்ல. குழந்தைங்களுக்கு லேடிஸ் குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க உள்ள போனா. 13 மணி நேரம் 14 மணி நேரம் சாமி பார்க்க, சாமி தரிசனம் பாக்குறோமோ இல்லையோ ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைங்களுக்கு லேடிஸ் தான் ரொம்ப கஷ்டம். பாத்ரூம் சொல்லுங்கம்மா, உங்களோட குறைகள் என்ன? அரசு என்ன செய்ய நினைக்கீங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, லட்சக்கணக்கான மக்கள். உங்களுக்கு என்னமா செய்யணும்? நம்மளுக்கு முக்கியம் பாத்ரூம்ல தண்ணி தான் தேவை, வேற எதுவுமே தேவை கிடையாது. சின்ன பிள்ளைலாம் எல்லாம் அவ்வளோ ஐயோ பாவம், பெரிய வயசுக்கு அந்த பிள்ளைலாம் ரொம்ப சங்கடப்படுது. இது துணி மாத்ததுக்கு, ஒரு பாத்ரூம் போவதுக்கு ரொம்ப உள்ள போய் பாருங்க அலோங்களோ பட்டிட்டு கிடக்குவேன். ஆமா, அதை முதல்ல சரி பண்ணி தரணும். போல பாத்ரூம் முக்கியம், தண்ணி தான் தேவை. ஆமா, மத்த சாப்பாடு எல்லாம் கூட ஒரு காசு கொடுத்து சாப்பிட்டு விடுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. நேரடியாகவே சாரலாதாமா கேட்டோம். பெண்களோட குரல் என்பது இதுதான். ஏனென்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலையில் இருந்தே நேரடியாக திருச்செந்தூருக்கு உள்ள சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு வந்தமன உள்ளார்கள். பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய பாத யாத்திரையாக, ஏனென்றால் பல கிலோமீட்டர் தூரம் அவர் தெரிவித்தது போலவே தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் நேரடியாக திருச்செந்தூருக்கு வந்து தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் தெரிவித்தது போலவே கிட்டத்தட்ட 13 மணி நேரமாக சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பொதுமக்களும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அரசோ அறநிலைத்துறையோ இதை பொதுமக்கள் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வருவார்கள், அவர்களுக்கு தேவையான தற்காலிகமான கழிப்பறைகள் வசதியோ அல்லது உடைமாற்று வசதியோ இல்லாமல் பெண்கள் மிக அதிகமாக சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முதலமைச்சரும் இதேபோல அறநிலைத்துறையைச் சேர்ந்த அமைச்சரும் மற்றும் இந்த கோவில் நிர்வாகமும் இது போன்ற பொதுமக்களுக்கு வரக்கூடிய, ஏன்னா வருங்காலங்களில் இது போன்ற லட்சக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாக பக்தர்கள் நேரடியாக இங்கு வந்து தங்களுடைய தரிசனம் மேற்கொள்ளப்பட நிலையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வந்து செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்களுடைய கோரிக்கை உள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து இன்று அதிகாலையிலிருந்து அதிகமான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரை முழுவதுமே தங்களுடைய புனித நீராடிவிட்டு நேரடியாக சுப்பிரமணிய சாமி தங்கள் தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முதலில் தமிழக அரசு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்களோட கோரிக்கையாக உள்ளது. சார்லதா, திருச்செந்தூரிலிருந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.